கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்றும் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 34வது அதிகாரம் வசனம் 7 என்ற வேத வார்த்தையின்படி நம்மோடு சர்வ வல்லவர் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சிறு கதை தொகுப்பை பார்ப்போம். ஒரு சமயம் சாது சுந்தர் சிங் ரயிலில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். அவரது கையில் வேதாகமம் இருந்தது. அவர் அதை கவனமாக வாசித்து கொண்டிருந்தார். அவருக்கு எதிரில் மந்திரவாதி ஒருவன் தன் விந்தைகளை மற்றவர்களுக்கு காட்டும்படி ஒருவர் சட்டையில் இருந்த பணத்தை மற்றவர் சட்டைக்கு செல்லும்படியாக செய்ய எல்லோருடைய கவனத்தையும் தன் பக்கம் திருப்பினான். சாதுவோ அவனை ஏறிட்டும் பாராமல் இருந்ததால் அவன் கவனம் அவர் மேல் விழுந்தது. அவன் சாதுவை பார்த்து, ஐயா, என் மந்திர சக்தியை தங்கள் மீது பிரயோகிக்கட்டுமா என்று கேட்டான். அதற்கு சாது அவனை பார்த்து, நீ பிரயோகிப்பதால் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை, ஆனால் அதனால் பலன் ஏதும் ஏற்படாதே என்றார். ஏன் முடியாது, பார்த்து விடுவோமா என்று தன் மந்திர சக்தியை அவர் மீது செலுத்தினான். பலன் கிட்டாமல் போகவே சாதுவை பார்த்து, ஐயா, உங்கள் கையில் இருக்கிற புத்தகத்தின் காரணமாகவே என் சக்தியை உங்கள் மீது செலுத்த முடியவில்லை. ஆதலால் தயவு செய்து அதை தூரத்தில் வைத்துங்கள், பிறகு பாருங்கள் என்று கொக்கரித்தான். சாது வேதாகமத்தை சற்று தூரத்தில் வைத்தார். தேவ அக்கினி அவரை சூழ்ந்திருந்ததால் மறுபடி முயன்றும் முடியாமல் போனதை அறிந்து மந்திரவாதி சாதுவிடம் சரணடைந்து அதற்கு என்ன காரணம் என்று அவரிடமே வினாவினான். அதற்கு சாது, தன்னில் இருப்பவர் அவனில் இருப்பவனை விட சர்வ வல்லவர் என்பதையும், தேவ மக்கள் இதயத்தில் கிறிஸ்து இயேசு வாழ்வதாலும் அது பரிசுத்த அக்கினியாயிருப்பதால் தீய சக்திகளால் தொட முடியாது என்று கூறினார். வேதாகம விளக்கம். தேவ பிள்ளையே, நீ எந்த இடத்தில் இருந்தாலும் உன்னோடும் உனக்குள்ளும் ஒருவர் வாசம் பண்ணுகிறார். அவர்தான் உன் இயேசு. எந்த சத்துருவின் அம்புகளும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை அறிந்து கொள். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.